அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக இது இனி நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு ஆட்சி வீட்டில் முழுமையாக ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவின் ஆட்சி வீட்டில் அமர்வது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை நிதானத்துடன் எதிர்கொண்டால் நிச்சயமாக அவற்றை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதே வேளையில் சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார். நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது 7.5 சனி முழுமையாக அதிதீவிரமாக மேசராசிக்காரர்களுக்கு துவங்கக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு 50% நன்மை உண்டு. ஆனால் லாப சனி என்று ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக அமர்வதால் 95% அதிக நன்மைகளை பெறும் யோகம் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நிரந்தர தொழில் அமையும் யோகம் உண்டு. 90% நன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை, 100% சிரமம் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதால் 45% நன்மை மட்டுமே கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் அதிக கவனத்துடன் இந்த தருணத்தில் கண்டச்சனியை அணுக வேண்டிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக சனி என்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் அமோகமான யோகமும் முன்னேற்ற நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி விலகுவதால் 90% நன்மை இந்த தருணத்தில் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 60% நன்மை கிடைத்தாலும் சற்று அதிக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தவறான பழக்க வழக்கங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது பல சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி விலகுகிறது. 95% நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலக போகிறது. குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் இனி படிப்படியாக சிரமம் குறைந்து 80% நன்மை உண்டு. மீனராசிக்காரர்கள் அதிக கவனம் தேவை. ஜென்மசனி என்பதால் 45% நன்மை மட்டுமே சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே கவனம் மிக முக்கியமாக தனுசு ராசியை விட மீனம் மற்றும் சிம்மம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் இந்த தருணத்தில் பண வரவு அதிகமாக கிடைத்தாலும் அடுத்த மறுகணமே அவை செலவாகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே சமயம் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திடீரென மனமாற்றம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அதீதமாக இருக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் பார்வை ஜென்மம், 6, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. ஜென்மராசியை சனி பார்ப்பதால் உறுதியாகவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே நிச்சயமாக தொழில் வளம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை, நிரந்தர வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கிய தொல்லைகளில் சற்று கவனம் தேவை. தவறான பழக்கங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றபடி அலைச்சல், சிரமம் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். இல்லத்தில் பல வகையான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. விரைய மருத்துவ செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அதே சமயம் சுப விரயங்களை நீங்கள் திட்டமிட்டாலும் முயற்சி செய்தாலும் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சற்று அலைச்சல் ஏற்படுமே தவிர காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும்.
எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் திருமண வரன் சிறப்பாக அமையும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்டவை சிறப்பாக அமைவதோடு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தற்காலிக பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பும் சிறப்பாக இந்த தருணத்தில் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சில நேரங்களில் தவறான பழக்கங்கள் மட்டும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே தவறான பழக்கங்களை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுகினால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபம் நிறைவாக அமையக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். எதிர்பாராத பல இனிமையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். கொடுப்பதில் சனி பகவானை போல் தன்னிகரற்றவர் இல்லை. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட வருமானம் பல மடங்கு உயரும். பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமையும் தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. கலைத்துறையில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை காணும் நல்ல தருணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பல வகையான சூழ்ச்சிகள் இருந்தாலும், சூழ்ச்சி வலைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முறியடித்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அரசியல் வெற்றிகள் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பெரும்பாலான சோதனைகளை விலக்கி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வேட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே சிரமத்தை தவிர்த்து நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி அமோகமான மாற்றம் சுகஸ்தான சனியால் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.